Good evening, students. Today I am going to take geometry exercise 4.4a 14th problem, page number 198, new book, old book 198. Take a point, 14th problem, very very important problem. Take a point which is 1 centimeter away from the center, away from the center of a circle of radius 4 centimeter and draw two tangents to the circle from the point. Take a point which is 11 centimeter away from the center of a circle of radius 4 centimeter and draw two tangents to the circle from the point. From that point. Very important problem. Usually problem is asked from this exercise. 8 marks for this problem. First we draw the rough diagram. 2 mark allotted for rough diagram. This is a circle. From the center we have to draw a 11 centimeter. Take a point P from the center of the circle. CP is 11 centimeter. If I draw the tangent from the point P to the circle. And this is 4 centimeter. Then measure this length. Measurement of this length is needed for giving full mark for this problem. First of all, you draw a circle of radius 4 centimeter. From the center, you take the point P 11 centimeter away from center. Now we draw a circle of radius 4 centimeter. எடுத்துலாமா இத போதுமா ஒரு சென்டிமீட்டர் எடுத்துங்க ஒரு சென்டரை வச்சிங்க எங்க இந்த காம்பஸ் வைக்கிறோமோ அங்க இருந்து draw a circle of four centimeter. This radius is 4 centimeter. From this center, we take the point P 11 centimeter away from the center. 11 centimeter. From using the centimeter away from the center. 11 centimeter
away from the center. Radius வந்து 4 cm. First you draw a circle of radius 4 cm. இந்த சென்டர்ல இருந்து நாம இப்போ 11 சென்டிமீட்டர்ல ஒரு லைனை டிரா பண்ணி draw the line CP of length 11 centimeter. This is center C. This is center C. This is P. Distance CP வந்து 11 centimeter. Then you take the compass. Draw the perpendicular bisector of line CP. Perpendicular bisector na இந்த CP ய 2 ஆ டிவைட் பண்ற ஈக்குவலா டிவைட் பண்ற ஒரு லைன் இங்க இருந்து எடுத்துக்கிறோம். more than half எடுத்துங்க. இங்க ஒரு ஆர்க், இங்க ஒரு ஆர்க். அதே மாதிரி இங்க இருந்து மேல ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். ஓகேங்களா? இப்ப இத வந்து ஜாயின் பண்ணுங்க. இத வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஜாயின் பண்ணி விட்டுட்டீங்களா? இதை எடுத்துங்க. இதான் சென்டர் பாயிண்டா வச்சுட்டு நல்லா கவனிங்க. இத சென்டர் பாயிண்டா வச்சுட்டு நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இத சர்க்கிளை நாம டிரா பண்ணிட்டோம். ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர், சிபி வந்து 11 சென்டிமீட்டர். சிஎஸ் சென்டரா வச்சுக்கிட்டு பிஎஸ் சென்டரா வச்சுக்கிட்டு டபுள் ஆர்க் போட்டு ஜாயின் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப இத ரேடியஸா வச்சுக்கிறோம். கவனிங்க, இத ரேடியஸா கரெக்டா பாருங்க வரும், ஈக்குவலா வரும். வருது பாருங்க, கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டா வரும். இத வச்சு ஒரு யூ டிரா த பிகர் சர்க்கிள் லைக் தட். போட்டாச்சு. போட்டுட்டீங்களா? போட்டுட்டு இதான் இத வந்து T1 வச்சீங்க. திஸ் இஸ் வந்து T2. இந்த ஜாயின் பண்ணது இல்லையா, இந்த ஆர்க்கும் சர்க்கிளும், ரெண்டு சர்க்கிளும் இன்டர்செக்ட் பண்ணிடுது இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து T1 T2 வச்சுங்க. இப்ப வந்து ஜாயின் பண்ணுங்க. PT1 PT1 அது மாதிரி PT2 PT2 ஜாயின் பண்ணிட்டு இதுதான் நம்ம மெஷர் பண்ணி எழுதணும். எப்பயும் மெஷர் பண்ணிட்டு எழுதிட்டு வாங்க. லென்த் ஆஃப் PT1 எடுத்துட்டு அப்புறம் மெஷர் பண்ணி நம்ம வந்து இது 11, இது வந்து இப்ப பாருங்க, இதை வந்து டாட்டர் லைனால போடுங்க, இல்லைன்னா எந்த ஒன்னாலும் பண்ணுங்க. உங்களுக்கு டாட்டர் லைன் இஸ் வெரி சிம்பிள். இது வந்து 4 சென்டிமீட்டர். இப்படி போட்டீங்கன்னா கொஞ்சம் அழகா இருக்கும், அவ்வளவுதான். இப்ப ரேடியஸை நாம டாட்டர் லைன்ல போட்டுங்க. இது வந்து 4 சென்டிமீட்டர். ஓன் கூட வச்சு சென்டர் வந்து ஓன் கூட வச்சு இப்ப இதை மெஷர் பண்ணணுங்க. இதை எவ்வளவு வருது பாருங்க, மெஷர் பண்ணி எழுதுங்க. கரெக்டா வரணும். மெஷர்மெண்ட் எவ்வளவு வருது பாருங்க. ஒரு 10 பாயிண்ட், அரௌண்ட் 10.1 10.2 கிட்ட வருது. கரெக்டா பாத்துங்க, உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. மெஷர் பண்ணி பாருங்க. வெரிஃபை பண்றோம், வெரிஃபிகேஷன். இப்ப மெஷர் பண்ணிட்டோம். மெஷர் பண்ணிட்டியா? எவ்வளவு வருது? வருதா? இப்ப அரௌண்ட் 10.5 குள்ள வரும். நாங்க இது இதுவா போடுறதுனால தெரியல, கொஞ்சம் பாத்துங்க, நல்லா பாத்துங்க. ஆமா, அரௌண்ட் 10.2 10.3 வருது. இதை வெரிஃபை பண்ணணும். வெரிஃபிகேஷன் இதுல இருந்து ஒரு 10 மார்க் 8 மார்க் வந்து டெஃபினட்டா வந்துடும். இப்ப PT1 is equal to root of OP square minus OT square. Therefore OP squared வந்து நமக்கு லென்த் தெரியும், 11 square minus OT வந்து 4 square. root of 121 minus 16. 121 ல இருந்து 16 போச்சுன்னா 105 வரும். 105 வரும். It is approximately 10.2 தான் வரும். X correct. Approximately 10.2 வரும். Our measurement வந்து correct ன்னு சொல்லுவோம். 10.2 centimeter. Hence verified. இதாங்க 10 மார்க் ப்ராப்ளங்க. சிம்பிளான ஒரு ப்ராப்ளம்.
8 மார்க்ஸ் நான் பழைய இதுல சொல்லியாச்சு. இப்ப புது கொஸ்டின் பேப்பர் நேத்து 10 மார்க் இது செப்டம்பர் மேக்ஸ் நடந்திருக்கு. அது வந்ததுன்னா உங்களுக்கு நாங்க மெயில் பண்றோம். வந்து வாங்கி அப்பதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நமக்கு நேத்து நடந்திருக்கு செப்டம்பர். இப்ப திருப்பி ஒரு தாட்டி சொல்றேன். லிசன் ஆல் ஆஃப் யூ போட்டுங்க. முதல்ல சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் வரைஞ்சுக்குங்க. வரைஞ்சாச்சா? சென்டரை ஓன்னு வச்சுங்க. ஓல இருந்து சென்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர்ல Pன்ற பாயிண்ட் எடுத்துங்க. யூ டேக் த பாயிண்ட் P 11 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் O. எடுத்தாச்சு 11 சென்டிமீட்டர். இப்ப இந்த OPக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையறீங்க. எப்படி வரையறீங்கன்னா இங்க காம்பஸ் வச்சுங்க. மோர் தேன் ஆஃப் எடுத்துங்க. மேல ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. அதே மாதிரி இங்கேயும் நீங்க வச்சுட்டு மேல ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. இந்த முதல்ல நம்ம போட்ட ஆர்க்கு அது வந்து இன்டர்செக்ட் பண்ற மாதிரி பாத்துங்க. அந்த ரெண்டு பாயிண்டையும் நம்ம ஜாயின் பண்ணுங்க. ரெண்டு பாயிண்டையும் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும். இங்க நம்ம ஓபிய ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும். யூ ஷுட் பி டேக் இட் as a மிட் பாயிண்ட் எம்னு கூட வச்சுங்க. இப்ப என்னன்னா இந்த ஓஎம்மும் எம்பியும் டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்கணும். லென்த் வந்து சேமா இருக்கணும். சாரி, லென்த் வந்து சேமா இருக்கணும். அதான் மிட் பாயிண்ட். லென்த் வந்து சேமா இருக்கணுமா? அப்ப என்ன பண்றோம், இந்த எம் வந்து நாம வந்து மிட் பாயிண்டா வச்சு இந்த இத வந்து ரேடியஸா வச்சுக்கிறோம். ஆர் இத ரேடியஸா வச்சு யூ ஹேவ் டு டிரா த another circle which is intersecting the previous circle as at T1 and T2. அப்ப நீங்க அதை எடுத்துங்க, இன்டர்செக்ட் பாயிண்ட் எடுத்துட்டு then you join PT1 and PT2. PT1ஐயும் PT2ஐயும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு இருக்கலாம். இது வரைக்கும் தான் நமக்கு லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் இது வரைக்கும் தான் வரணும். இதெல்லாம் நீங்க எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். பட் இதுல இது வரைக்கும் தான் நீங்க மெஷர் பண்ணணும். இல இருந்து இங்க போறாலே இது வரைக்கும் தான் மெஷர் பண்ணணும். அப்புறம் இந்த ரேடியஸ் வந்து ஸ்கேல வச்சு டாட்டர் லைன்ல கொடுங்க. கொஞ்சம் அழகா இருக்கும், பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். டாட்டர் லைன்ல கொடுத்துட்டு இதுக்கு பாத்தீங்கன்னா இதை நான் மெஷர் பண்ணி பார்த்தேன். அப்ராக்சிமேட்டா 10.2 வந்தது. நான் வந்து இதுல இருந்து எடுத்து பார்த்தேன். OP ஸ்கொயர்ட் இன்டு OT1 ஸ்கொயர். இதில் இதை எடுத்துக்கணும். இந்த லென்த் எடுத்துட்டு மைனஸ் இந்த லென்த் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணா இந்த லென்த் வரணும். ஏன்னா ஸ்கொயர் ஆன் ஹைபாட்டினியூஸ், திஸ் இஸ் ஹைபாட்டினியூஸ். ஸ்கொயர் ஆன் ஹைபாட்டினியூஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆன் அதர் டூ சைட்ஸ், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். அதனால சப்ட்ராக்ஷன் தான் வரும். நம்ம வேற சைடு தானே கண்டுபிடிக்கிறோம். இதை வச்சுங்க. வச்சு பாத்தீங்கன்னா 105 வந்தது. இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 10.2. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அக்யூரேட்டா 10.2 தான் வரணும்னு கிடையாது. 10.3 இருக்கலாம், 10.1 இருக்கலாம். அதனால they won't reduce the mark. ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த எரர் இருக்கும். அதனால அப்ராக்சிமேட்டா நம்ம அரௌண்ட் 10.2ல இருந்து 10.3 10.4 வரைக்கும் will be given full mark. அவ்வளவுதான் it is needed. இது வந்து நல்லா தரவு பண்ணி வச்சுங்க. இதுல எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்கு. இப்ப நான் போட்டு காட்டுறேன். ஒன் மோர் ப்ராப்ளம். நீங்க வந்து இதை பார்த்து போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. Construction not needed. They won't give mark for the construction in the public examination. Verificationக்கு மார்க் கொடுத்துருக்கேன். ஓகேப்பா. ஏதாவது முன்னாடியில இருந்து மிஸ் பண்ணி இருந்தீங்கன்னா இதே மாதிரி ப்ராப்ளம் நான் போட்டு காட்டுறேன். இதுல பாருங்க 15th ப்ராப்ளம் பாருங்களேன். போட்டுறேன். நீங்க தரவாதியே போட்டுன்னு இருங்க. draw two circles, two tangents from a point which is 5 centimeter
away from the center of a circle, 5 centimeter away from a center of a circle of diameter 6 centimeter, diameter 6 centimeter. Also measure, நீங்க கேட்டாலும் கேட்கலாலும் measure பண்ணி எழுதிருங்க. Also measure the length of the tangents. பிள்ளைங்க வந்து முதல்ல இருந்து கவனிச்சிங்க. இங்க பாருங்க டயமீட்டர் கொடுத்திருக்கு. போன சம்ல வந்து ரேடியஸ் கொடுத்திருந்தாங்க. அதாவது நல்லா கவனிக்கணும். கரெக்டா போட்டீங்கன்னா ஷார்ப்பா உங்களுக்கு வந்து இந்த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ஸ் ஓரளவு சேமா வரும். அரௌண்ட் 10.2 10 தான் சொல்லிட்டேன். 10.2 10.3 10.4 10.1 இருந்தாலும் they will give full mark. அதனால don't worry about it. அக்யூரேட்டா போட கத்துங்க, கரெக்டா கத்துங்க. அதான் உங்களுக்கு தெரியாதுன்றதுனால அதே மாதிரி ப்ராப்ளத்தை எடுத்து திருப்பியும் போடுறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து நீங்க கவனிங்க. போன சம்ல என்னன்னா ரேடியஸ் கொடுத்திருந்தாங்க, இந்த சம்ல வந்து டயமீட்டர் கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிக்கணும். ரேடியஸ் கொடுத்திருக்காங்க, இதுல வந்து டயமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட், இதுல பாருங்க என்ன எழுதிருக்கான் பாருங்க. ஆல்சோ மெஷர் த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் தான் கேட்டிருக்கிறாங்க. லென்த் ஆஃப் த டேஞ்சன்ஸ் போதும். அதாவது அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன், ரைட் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதினாதான் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். யூசுவலி தே won't allot for the construction of the tangents so far. அப்படி ஏதாவது நம்ம போது உங்களுக்கு சொல்லிடுறோம். நாங்க ரெஃபர் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மார்க் கிடையாது, எல்லா ஸ்கூல்லயும் அதான் சொல்றாங்க, நாங்களும் பார்த்துட்டோம். சரி, இதுல வந்து டயமீட்டர் வந்து 6 சென்டிமீட்டர்ப்பா. நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே நீங்க ப்ராப்ளத்தை பார்த்த உடனே ரேடியஸ் கொடுத்திருக்காங்களா டயமீட்டர் கொடுத்திருக்காங்களான்றத மனசுல ஏத்தணும். ரேடியஸ் கொடுத்திருந்தா சிட்டிஸ் எடுத்துக்கலாம். டயமீட்டர் கொடுத்திருந்தாங்கன்னா ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு டயமீட்டர் டிவைடட் பை 2, தட் இஸ் 6/2. 3 சென்டிமீட்டருக்கு தான் நீங்க ட்ரையாங்கிள் பது சர்க்கிள் வரையணும். இப்ப சர்க்கிள் வந்து இது வந்து 3 சென்டிமீட்டர் வரும் ரஃப் டயகிராம். இந்த லென்த் வந்து எவ்வளவு வரும்னா 5 சென்டிமீட்டர் வரும். சர்க்கிள் வந்து டிரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் என்ற வேண்டிய இடத்துல டயமீட்டர் இருக்கு. அப்ப டயமீட்டர் 6 சென்டிமீட்டர்னா ஃபைண்ட் அவுட் த ரேடியஸ். டயமீட்டரை 2 ஆல டிவைட் பண்ணா நமக்கு ரேடியஸ் கிடைச்சிடும். ரேடியஸ் இந்த 3 சென்டிமீட்டருக்கு தான் நம்ம சர்க்கிள் போடணும். டிரா த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர், இதுக்கு தான் நீங்க போடணும். இப்ப போடுவோம். எடுத்துங்க 3 சென்டிமீட்டர் எடுத்துங்க. ரொம்ப சின்னதா இருக்கும், கவனிங்க. ஆனா போட்டுட்டு 3 சென்டிமீட்டர் வரையறேங்க. ரொம்ப சின்னதா இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டா வரைஞ்சு காட்டணுன்றதுக்காக நான் அக்யூரேட்டா வரையறேன். இது வந்து 3 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர். அப்புறம் என்ன சொல்லிருக்கு பாருங்க, இதை வந்து சென்டர் ஓன்னு எடுத்துங்க. முதல்ல இருந்து கவனிக்காதவங்க ப்ளீஸ் லிசன், கரெக்டா பாத்துக்கிட்டே வாங்க. ரேடியஸ 3 சென்டிமீட்டர் வச்சு ஒரு ரேடியஸ் வரைஞ்சிட்டோமா, அப்புறம் என்ன செய்யறோம், இந்த சென்டர்ல இருந்து 5 சென்டிமீட்டர்ல ஒரு பாயிண்ட டிராப் பண்ணிட்டோம். கரெக்டா பாருங்க, 5 சென்டிமீட்டர்ல ஒரு லைனை போட்டோம். கரெக்டா 5 சென்டிமீட்டர்ல யூ டிரா த லைன். கரெக்டா போட்டிருக்கிறேன். 5 சென்டிமீட்டர்ல யூ டிரா த லைன்.
போட்டீங்களா? அடுத்தது இதை எடுத்துக்கிட்டீங்க. ரொம்ப சின்னதா தான் இருக்கும், வேற வழி இல்ல. இதை எடுத்துங்க, கேம்பஸ் எடுத்துங்க. எடுத்துட்டு மோர் தேன் ஆஃப் எடுத்துருங்க. எடுத்துட்டு மேல ஒரு டார்க்கு, கீழே ஒரு ஆர்க் நல்லாவே எடுத்து போடுங்க. அதே மாதிரி இங்க வச்சு மேல ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு, ரெண்டையும் கட் பண்ணணும். பாத்துங்க, இதுல கட் பண்ணல. எகெயின் ஐ டிரா இட். கட் பண்ணிட்டேன். வந்து எங்க வேணாலும் வரலாம். சர்க்கிளுக்கு அந்த பாயிண்ட் வந்து சர்க்கிளுக்கு வெளியில தான் இருக்கணும் இல்ல, சர்க்கிளுக்கு உள்ள இருக்கலாம், வெளியில இருக்கலாம். நீங்க பார்த்து செஞ்சீங்க. இந்த பாயிண்ட் வந்து சர்க்கிள் போன சம்முக்கு சர்க்கிளுக்கு வெளியே இருந்தது. ஏன்னா 5 சென்டிமீட்டருடைய மிட் பாயிண்ட் வந்து 2.5 உள்ளதான் வரும். போனது வந்து 5.5 ரேடியஸ் 4, அப்ப வெளியில வரும். நீங்க வெளியில வருதா உள்ள வருதா அதெல்லாம் தர, மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க, அவ்வளவுதான். கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிச்சிட்டு இப்ப இந்த ரெண்டும் இந்த பாயிண்ட வச்சு யூ டிரா த சர்க்கிள் வச்சு யூ டிரா த, கரெக்டா வருது பாருங்க, யூ டிரா த சர்க்கிள் ஆஃப், அந்த சர்க்கிளை வந்து வரைஞ்சிட்டீங்க. அது இந்த இடத்துல T1 இங்க கட் பண்ணுது பாருங்க, T1 இங்க கட் பண்ற பாயிண்ட யூ டேக் இட் as T2. இந்த பாயிண்ட் T1 எடுத்துங்க, this point is taken to be T2. அப்ப இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்க. as usual previous problem சொன்ன இல்லையா, இந்த கட் பண்ற பாயிண்டையும் நாம எடுத்துக்கின அந்த இங்க இருக்கிற அப்படியே ஒரு சாரி கரெக்டா வந்து அதை டச் பண்ணோம். ஒரு பாயிண்ட டச் பண்றது தான் டேஞ்சன்ட். டச் பண்ணாத போட்டுறாதீங்க. டச் பண்ற மாதிரி போடுங்க. சின்னதா போட்டதுனால உங்களுக்கு போட்டாச்சு. இதை ஜாயின் பண்ணுங்க சர்க்கிள, இதை ஜாயின் பண்ணுங்க. கரெக்டா பாருங்க, இந்த இடத்துல வரணும், இந்த இன்டர்செக்ஷன் கிட்ட தான் வரணும். இதை வந்து எடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து கரெக்டா அக்யூரேட்டா எனக்கு வந்து 4 சென்டிமீட்டர் வருதுங்க. அக்யூரேட்டா 4 சென்டிமீட்டர் வருதுங்க. இது 3 சென்டிமீட்டருங்க, இது 5 சென்டிமீட்டருங்க. அக்யூரேட்டா நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா we will get 4 சென்டிமீட்டர். length of the tangent வந்து 4 சென்டிமீட்டர் வருங்க. கரெக்டா வெரிஃபை பண்ணி பார்ப்போம். இந்த வெரிஃபிகேஷனுக்கு மாற்றி உண்டுங்க. முதல்ல சர்க்கிள் போட்டேங்க. முதல்ல சர்க்கிள் எந்த ரேடியஸ் டயமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால அதை ரேடியஸா மாத்தணும். 6/2 வந்தது, தட் இஸ் 3 சென்டிமீட்டர் வந்தது இல்லைங்களா? ரேடியஸ் மாத்திட்டோம். இப்ப என்ன பண்றோம், போட்டுட்டு இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து 5 சென்டிமீட்டர்ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேங்க, P என்ற பாயிண்ட் எடுத்துக்கிறேங்க. அப்படியே ஒரு கோடு போட்டுருங்க. இந்த ஓபிக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையறீங்க. இதுல இருந்து ஒரு மோர் தேன் ஆஃப் எடுத்து மேல ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு, இங்க இருந்து எடுத்து மேல ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு எடுத்து போட்டு ரெண்டையும் ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணும்போது this point maybe take it as M எடுத்துக்கலாம். இந்த OM MP ஈக்குவலா இருக்குங்க. அப்ப இத மிட் பாயிண்டா வச்சுக்கிட்டு இத ரேடியஸா வச்சுக்கணும். MP ஆவது OM ஆவது ரேடியஸா வச்சு கரெக்டா பாத்துங்க, இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. கரெக்டா ஒரு சர்க்கிள் போட்டீங்கன்னா previous circle ரெண்டு பாயிண்ட்ல கட் பண்ணுங்க. that point is taken to be T1 and T2. அந்த பாயிண்ட அப்ப இந்த T1ஐயும் இந்த P-யையும் ஜாயின் பண்ணுங்க, T2ஐயும் இந்த P-யையும் ஜாயின் பண்ணுங்க. ஒரு ஸ்கேல வச்சு டாட்டர் லைன் போடுங்க. டாட்டர் லைன் போட்டுட்டீங்கன்னா 3 சென்டிமீட்டர் டாட்டர் லைன் வருதா? நீங்க நேரா கூட போட்டுக்கலாம். டாட்டர் லைன் போனா ரொம்ப நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்ன்றதுக்காக டாட்டர் லைன் போட்டீங்களா? இது 3 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். நான் அளந்து பாக்குறேன், இது 4 சென்டிமீட்டர் வருது. நீங்க போட்டு வேற ஏதாவது மாறி வந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு சில கொஞ்சம் தப்பா ஏதோ டீவியேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். 4.2 அல்லது 3.9 என்ன இருந்தா கூட அதை கொடுத்துருவாங்க, வெரிஃபை பண்ணிடுவோம். நமக்கு என்ன வேணும், லென்த் வந்து நமக்கு PT1 வேணும், PT2 வேணும். எது வேணாலும் கண்டுபிடிச்சிங்க. OP ஸ்கொயர், OP ஸ்கொயர், OT1 ஸ்கொயர். என்னன்னா T2னா PT2, இங்க T2 போட போறேன். ரெண்டும் ஒன்னா தான் வரும். இதுல 5 ஸ்கொயர்டு மைனஸ் 3 ஸ்கொயர்டு, 25 மைனஸ் 9 16, that is equal to 4 சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் வந்து
4 சென்டிமீட்டர். இவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். 2 ப்ராப்ளமும் போட்டோம் நாம. இல்ல பார்த்து ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. டைம் முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. அதுதான் நானும் டைம் கொடுத்துருக்குறோம். அதாவது ப்ராப்ளம் கொடுத்த உடனே ப்ளீஸ் செக் தட் diameter is given or radius is given. ரேடியஸ் வந்து கொடுத்துருந்தா அப்படியே as it is நீங்க மார்க் போட ஆரம்பிச்சிடலாம். டயமீட்டர் கொடுத்தா மட்டும் அதை 2ஆல டிவைட் பண்ணி ரேடியஸா மாத்தணுங்க. மாத்திட்டு நாம வந்து போட ஆரம்பிச்சிடணும். போட்டுட்டு வெரிஃபை பண்ணி வர ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. அதான் மார்க் வந்து இதுக்கு வந்து 2 மார்க் கொடுப்பாங்க. ரப் டயகிராமுக்கு 1 or 2 மார்க் கொடுப்பாங்க. வெரிஃபிகேஷன் 2 மார்க் கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு இல்ல அதுக்கு 1 மார்க் கொடுத்துட்டு ரப் டயகிராம் இது 2 இது 5 கொடுத்துருவாங்க. அப்ப 5 + 3 8 மார்க் கொடுப்பாங்க. இப்ப நமக்கு வந்து சார் வந்து உங்களுக்கு வந்து கிராஃப் நடத்திட்டு இருப்பாரு. இந்த சம்ல இருந்தா உங்களுக்கு எக்ஸாம்ல நாங்க கேட்க போறோம். நல்லா போட்டு வச்சீங்க, தரவு பண்ணுங்க. அங்கேயும் இந்த ஆண்டு இதுதான் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுல இருந்து நிறைய கேட்கலாம். சிமிலர் ட்ரையாங்கிள் நடத்துவோம், நடத்தாம விட மாட்டோம். இப்ப பட் இதை வந்து இம்பார்ட்டன்ட்ன்றதுனால பிராக்டிஸ் பண்ணணும்ன்றதுனால முன்னாடியே நாங்க கொடுத்து வச்சோம். சொல்லுங்க சார். என்ன சொல்லு படிங்க. ஃபார்முலா வந்து என்னன்னா இது ஓபி ஸ்கொயர். எப்படி வருதுன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஏன்னா ரேடியஸுக்கும் டேஞ்சன்ட்டுக்குள்ள அந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. எப்பயுமே இப்படி போறோம்னு வச்சுங்களேன், திஸ் இஸ் ஏ ட்ரையாங்கிள். இது வந்து 90 டிகிரினா 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிற அந்த லென்த் வந்து ஹைபாட்டினியூஸ். இப்ப எடுத்துக்கிறோம் இது வந்து ஓ, இது வந்து ஓ, இது பி, இது T1 எடுத்துங்க. அப்ப எப்படி பண்ணுவோம், நமக்கு ஓபி கொடுத்துட்டாங்க 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, OT1 கொடுத்துட்டாங்க. இது வந்து என்ன சொல்லிட்டாங்க 3 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்ப இது வேணும். நமக்கு தெரியும் பித்தாகரஸ் தியரம்னா ஸ்கொயர் ஆன் ஹைபாட்டினியூஸ், தட் இஸ் ஓபி ஸ்கொயர் equal to OT1 ஸ்கொயர் plus PT1 ஸ்கொயர். ஸ்கொயர் ஆன் ஹைபாட்டினியூஸ் equal to sum of the squares of the other sides. முதல்ல வந்து 90 டிகிரி. எப்பயுமே ஆங்கிள் பிட்வீன் த டேஞ்சன்ட் அண்ட் த ரேடியஸ் இஸ் 90 டிகிரி. 1 மார்க்ல கேட்பாங்க. angle between the tangent and the radius is in a degree 90 degree always. It is a right angle triangle. அப்ப OP is the hypotenuse, OT1 is the another side. We have to find out another side தான் கண்டுபிடிக்க போறோம். அதனால தான் என்ன பண்ணோம், இந்த PT1 இங்க வந்துச்சுன்னா இங்க பாருங்க OP squared minus OT1 squared is equal to PT1 squared. அப்ப PT1 is equal to ரூட் போட்டீங்கன்னா OP minus OT1 squared is equal to PT1. யூசுவலா ஞாபகம் வச்சுங்களேன், இதை எடுத்துக்கணும் முதல்ல, அப்புறம் மைனஸ் இதை எடுத்தீங்கன்னா இது வந்துடும். இதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி. பட் பாருங்க, நீங்க முன்னாடி ஜியோமெட்ரி எடுத்துட்டு வந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் இப்ப இதை ஞாபகம் வச்சீங்க, வில் டீச் யூ அகைன். பித்தாகரஸ் தியரம் முடிச்சிட்டும் நடத்துவோம். அதான் கன்ஸ்ட்ரக்ஷன் திருப்பி சொல்றோம், கன்ஸ்ட்ரக்ஷன் வேண்டான்றோம், அப்புறம் திருப்பி கேக்குறீங்க. வெரிஃபை வரைக்கும் போட்டுங்க. இஃப் யூ வாண்ட் you can write. உங்களுக்கு எப்படி போட்டா 1 by 1 எழுதிருங்க. T dash எது வேணாலும் எடுத்துக்கலாங்க, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. T1 T2 தான், T dash இது வந்து எப்படி எடுத்துக்கலாம், T dash T dash கூட எடுத்துக்கலாம். அதனால ஒண்ணும் இல்லை. நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், இப்படிதான் ரூல்லாம் ஒண்ணும் கிடையாது. வேற கூட எடுத்துக்கலாம். இது ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம், PA PBன்னு கூட எடுத்துக்கலாம். இது ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு you know how to draw the tangent from the point outside the circle to the circle. கேட்பாங்க how many tangents can be drawn to the circle from the point outside of the circle கேட்டாங்கன்னா 2 tangents can be drawn. How many tangents can be drawn? A point on the circle na only one வந்து tangent can be drawn. அது நடத்துறோம், திருப்பி நடத்துவோம். இப்ப இந்த எக்ஸாமுக்காக இது மட்டும் சொல்லிருக்கோம். அது மாதிரி no tangents can be drawn
the point inside the circle. Inside la irundhadunu vechinga ஒரு சர்க்கிளுக்குள்ள இருந்ததுன்னு வச்சுங்க ஒரு பாயிண்ட், you cannot draw a circle, a tangent to the circle. இப்ப 15th ப்ராப்ளம் பாருங்க. Draw a tangent to the circle from the point P having radius 3.6 cm and center at O. Point P is at a distance of 7.2 cm from the center. 16th problem. Draw a tangent to the circle from the point P having radius 3.6 centimeter and center at O. Point P is at a distance of 7.2 centimeter from the center. அக்யூரேட்டா என்னுடைய எதுக்கு போடுறதுக்கு கஷ்டமா இருக்கும், பட் நான் போடுறேன். நீங்க பாருங்க 3.6 எடுத்து போட்டு பாருங்க. போடுங்க, நீங்களா ஓனா போடுங்க. இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், போட்டு பாருங்க. என்ன சொல்லுங்க? 13 இதுல இல்லையே. 2 tangents இருக்கு. நான் அதுவும் போட்டுருவோம். 13 போட்டுருவோம் சார். 13 கூட பசங்க போட்டுக்கலாம். Draw a tangent to the circle from the point P having radius 3.6 cm and the center at O. Point P is at a distance of 7.2 cm from the center. இது வந்து 7.2 cm. ரேடியஸ் வந்து 3.6 cm. ரேடியஸ் வந்து 3.6 cm. முதல்ல வந்து இந்த சைடு கண்டுபிடிச்சுக்கணும். இப்ப எடுத்துங்க, கரெக்டா 3.6 எடுத்து நீங்க திருப்பி ஒரு தாட்டி போடுங்க. 3.6 எடுத்துங்க. கரெக்டா வரல, நீங்க பாத்துங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. வச்சுக்கிறேன். அதேதான் உங்களுக்கு திருப்பி போட்டு காட்டுறேன். நிறைய பசங்க திருப்பி போட்டீங்கன்னா இது தரவு பண்ணுவீங்களேன்ற ஒரு ஏக்கம் தான். இது வந்து பாருங்க 3.6 எடுத்துட்டு ரேடியஸ் 3.6ல ஒரு டிராய சர்க்கிள். இப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, having a ரேடியஸ் இருக்கிறதுனால நம்ம மாத்தல, இந்த டயமீட்டரா இருந்தா 2 ஆல டிவைட் பண்ணி போடணும். இப்ப P is a point at a distance 7.2 cm from the center. இப்ப பாருங்க, இதுல இருந்து எடுத்துக்கிறோம் 7.2 இந்த சென்டர்ல இருந்து 7.2 எடுத்துட்டேன். உங்களுக்கு தெரியும் 7.2 போட்டா as usual. இப்ப கவனிங்க, as usual என்ன பண்ணோம், இது வந்து சென்டர் வந்து O. இதுல more than half எடுத்துக்கிறோம். more than half எடுத்துட்டு எங்க ஒரு ஒவ்வொன்றும் போட்டு காட்டுறாங்க பாருங்க எப்படின்னு. more than கொஞ்சம் அதிகமா கூட எடுத்துங்க, மேல வர மாதிரி போட்டுட்டு இங்க ஒண்ணு போட்டுங்க, இங்க இருந்து இங்க போட்டுட்டு இங்க போடுங்க.
கரெக்டா இது எங்க வரும்னா ஏன்னா 7.2 3.6னா கரெக்டா இந்த இடத்துல வரும் டச் பண்ணும் நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா இந்த டேஞ்சன்ட் வந்து இந்த இடத்துல டச் பண்ணும் இந்த லைன் வந்து இந்த இடத்துல டச் பண்ணும் ஏன்னா மொத்தம் வந்து இது 3.6 7.2ன்றதுனால இது வந்து டச் பண்ணும் 3 சம் போட்டிருக்கோம் பாருங்க முதல்ல இந்த பாயிண்ட் வெளியில இருந்தது அடுத்த ப்ராப்ளம் உள்ள இருந்தது இப்ப சர்க்கிளுக்கு மேல இருந்து எங்க ஒன்னாலும் இருக்கலாம்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் அவங்க கொடுத்து உங்க கிளியர் பண்றாங்க எங்க இருந்து எங்க ஒன்னாலும் அந்த பாயிண்ட் வந்து வரலாம் அந்த இன்டர்செக்டிங் இந்த லைன் அண்ட் த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வந்து இன்சைட் த சர்க்கிள் இருக்கலாம் அவுட் சைடு த சர்க்கிள் இருக்கலாம் ஆன் தி சர்க்கிள் இருக்கலாம் அதான் உங்களுடைய இது பர்பஸ் இப்ப இந்த பாயிண்ட் வச்சுங்க இத வச்சு இத வச்சுங்க இதுவும் வரும் பாருங்க கரெக்டா வந்துருங்களா ஒரே சர்க்கிள் போட்டணும் இல்ல கரெக்டா வரல இந்த இடத்த வச்சு போட்ட பாருங்க போட்டுனா இப்ப இந்த பாயிண்ட் தான் பி இது வந்து 7.2 சென்டிமீட்டர் இப்ப இது வந்து T1 எது வேணாலும் எடுத்துங்க டி டேஷ்னு கூட எடுத்துக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி டி டேஷ் எடுத்துக்கலாம் T1 T2 ன்னு எடுத்துக்கலாம் ஆர் ஏபின்னு எடுத்துக்கலாம் இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் எனி பாயிண்ட் அது ஒரு நேம் கொடுக்குறோம் அவ்வளவுதான் அதுக்காக இப்படிதான் கொடுக்கணும்லாம் கிடையாது இப்ப நம்ம வந்து ஜாயின் பண்றோம் இதை கரெக்டா இன்டர்செக்டிங் பாயிண்ட ஜாயின் பண்ணணும் நிறைய பேர் எங்க ஜாயின் பண்ணணும் தெரியாது ஜாயின் பண்ணுவான் இத வந்து ரேடியஸ் வந்து டாட்டர் லைன்ல குறிங்க இது 7.2 இது 3.6 இப்ப இது என்ன வருதுன்னு பாக்குறோம் இப்ப நம்ம மெஷர் பண்ணி பாக்குறேன் எவ்வளவு வருதுன்னு பாப்போம் அப்ராக்சிமேட்லி எனக்கு வந்து ஒரு 6.4 கிட்ட வருது 6.4 ஆர் 6.3 கிட்ட இருக்குது பாப்போம் எவ்வளவு வருதுன்னு பாப்போம் 6.4 சென்டிமீட்டர் வருது நீங்க போட்டு பாருங்க வெரிஃபை பண்ணி பாப்போம் 6.4 சென்டிமீட்டர் கிட்ட வருது இப்ப வெரிஃபை பண்ணிடுவோம் வெரிஃபிகேஷன் பண்ணிடுவோம் வெரிஃபிகேஷன் போடலன்னா ஃபுல் மார்க் கிடைக்காதுங்க வெரிஃபிகேஷனை பார்த்துடுங்க PT1 equal to root of என்ன வருது OP ஸ்கொயர்டு மைனஸ் OT ஸ்கொயர்டு OT1 ஸ்கொயர்டு இதை நீங்க ரூட் ஆஃப் 7.2 ஸ்கொயர்டு மைனஸ் 3.6 ஸ்கொயர்டு போட்டு கரெக்ட் பண்ணி வைங்க we will meet again next classல எவ்வளவு வருதுன்னு நான் பாத்துக்கலாம் நீங்க போட்டு கரெக்ட் பண்ணி வைங்க if you have any doubt please ask me